காலபுருஷ சக்கரத்தில் முதல் ராசியாக வலம் வரக்கூடிய வலிமையான கிரகமான செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட எல்லாருக்குமே நல்லதையே நினைக்கக்கூடிய மேச ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. நாளும் பொழுதும் நல்லதாக அமையட்டும். வாழ்த்துக்களும் வணக்கங்களும். பொதுவாக மேச ராசிக்காரங்க ஒன்று நினச்சா அதில் உறுதியாக இருப்பீங்க. முன்னேறி போகணும், அதில் உண்மை இருக்கணும், உழைப்பு இருக்கணும் என்னைக்குமே நினைக்கக்கூடியவங்க. எக்காரணத்தை கொண்டுமே யார்கிட்டையுமே கை நீட்டி எதையுமே வாங்கிடக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் யார்கிட்டையும் போய் உதவின்னு நின்றுடக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்கக்கூடியவங்க. நினச்சதை சாதிக்கணுங்கிற மனநிலை எப்பவுமே இருக்கும். அது எப்பேற்பட்ட உசுரே போகிற வேலையாக இருந்துட்டு கூட போகட்டுங்க, அது உழைப்பால் மட்டும்தான் நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் படைச்சவங்க. உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் இவர்களால் நீங்கள் நம்பி ஏமாந்ததே போதுங்க. உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாறப்போகுது. ஸோ மேச ராசிக்கு நான் எழுதி வேணால் தரேங்க. இந்த மாதத்தில் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. நாளும் பொழுதும் நல்லதாக இருக்குது. நம்ம கையில் இல்லை, தெய்வத்தோட கையில் தாங்க இருக்குது. அப்படி இந்த மாதம் நமக்கு எப்படி இருக்க போகுது, வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, தொழில் எப்படி இருக்க போகுது, கல்வி நிலை எப்படி இருக்க போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, காதல் உறவு எப்படி இருக்க போகுது, பண வரவு எப்படி இருக்க போகுது, ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது, இப்படி ஒவ்வொன்றுத்துக்குமே நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. அதை தெளிவுபடுத்தக்கூடிய பதிவாக தாங்க இந்த பதிவு இருக்க போகுது. ஸோ மேச ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் இந்த 3 நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுங்க. பொதுப்படியாக நம்ம மேசம்னு சொல்லுவோம். உங்களுக்கு இந்த மாதிரி பலன்கள் எப்படி கணிக்கப்படுது? உங்கள் ராசியில் கிரக நிலை எங்கே இருக்குது? 9 நவகிரகர்களுமே எங்கெங்கே உக்காந்துருக்காங்க, யார் கூட கூட்டணியில் இருக்காங்க, அதனால உங்களுக்கு சாதகமாக பாதகமாக, இதோட எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த கிரகங்கள் மாற்றமாகறாங்க, மாற்றங்கள்னா வக்ரம் ஆகிறாங்களா இல்லை வக்ர நிவர்த்தி ஆகிறாங்களா, இப்படி இதோட மாத்திர நீங்கள் வேண்டிய தெய்வம், நீங்கள் எந்த தெய்வத்தை வணக்கணும், ஒரு சில பரிகாரம் எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக பார்க்கலாங்க. முதல்ல கிரக நிலையை பார்த்துடலாங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் அசுரர்களின் குருன்னு சொல்லக்கூடிய, அதே போல் தைரிய வீரிய ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களினுடைய முதல்வன் சூரிய பகவான். இவர் கூட கூட்டணியில் குருவிற்கெல்லாம் குருவான குரு பகவான் முழு சுப பொருந்தியவர் தாங்க. வெளிச்சம் பிளஸ் அதிர்ஷ்டம்னு வச்சுக்கலாம். தைரிய வீரிய ஸ்தானத்தில் இவங்க 2 பேரும். இதோட சுகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் புத்திக்கே அதிபதி புதன் பகவான். அடுத்ததா பஞ்சமஸ்தானத்தில் உங்களுடைய அதிபதி செவ்வாய். அவர் கூட பாம்பு கிரகங்களான 2வது ராகுவோட தம்பின்னு சொல்லக்கூடிய கேது பகவான். ஸோ இவங்க 2 பேருமே கூட்டணி. அடுத்ததா லாபஸ்தானத்தில் நம்ம எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய சனீஸ்வர பகவான். தொழில்காரகன், கர்மக்காரகன், ஆயுள்காரகன். இவர் கூட பாம்புக்காரர்களுடைய, அதாவது கேது பகவானினுடைய அண்ணன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வலிமையான கிரகம் ராகு பகவான். ஸோ இப்படி தாங்க நவகிரகம் உங்களுடைய ராசியில் வலம் வராங்க, கூட்டணியில் நிற்கிறாங்க. இதோட மாற்றம் வரக்கூடிய இந்த வருஷத்தில் சனி பகவான் வக்ரம் ஆரம்பிக்கிறாருங்க. உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டம் எல்லாமே இனி பெறப்போகுதுங்க. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லை. இந்த உங்களுக்கு கோபம் மட்டும் கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்துலையா இருந்தாலுமே அதிகமாக வந்துட்டுருக்கு. இந்த கோபத்தாபங்களால் உங்களோட நட்பும் உறவும் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதனால் கோபத்தை கட்டுப்படுத்தி உறவையும் நட்பையும் சுமூகமாக நிலச்சி நீடிக்க வைக்கிறது உங்களுடைய கையில் தாங்க இருக்குது. இதோட உல்லாச பயணங்கள் போகிறதுக்கு வாய்ப்புகள் அமையுங்க. அதே மாதிரி இந்த மேச ராசிக்காரங்க எதை செஞ்சாலும் சரி, என்ன பேசினாலும் சரி, எதுலேயுமே நிறுத்தி நிதானம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க. எதுலேயும் நிதானத்தை கடைபிடிக்கணுங்கிறத நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். அதே மாதிரி திருமண முயற்சிகள் கைகூடி வருங்க. நீண்ட நாட்களாக திருமணம் ஆகலை, ஆண்கள் பெண்கள்னு வரன் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா எங்கே வரன் பார்த்தாலும் அது கைகூடி வரலை, கைகூடி ஆனது பிரிஞ்சு போயிடுச்சு. இதோட
இதோட திருமணம் ஆனவங்க நான் வந்து மறுமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்கேன், நாங்கள் பிரிஞ்சுட்டோம், இப்படி சொல்கிறவங்கள கூட மறுமணத்துக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண முயற்சிகள் எந்த நிலையில் இருந்தாலும் சரிங்க, கை கூடி வரும். அதே மாதிரி தடைப்பட்ட பணவரத்து தடை நீங்கி கைக்கு வந்து சேரும். உங்களுக்கு வரவேண்டிய பணமோ இந்த சம்பள பாக்கியோ இருக்கலாம், இல்லாட்ட கூட படுத்த படமாக இருக்கலாம், இல்லை எதுலேயாவது முதலீடு பண்ண பணமாக இருக்கலாங்க. அதை தடைப்பட்டு உங்கள் கைக்கு வராமல் இருந்த பணம் இப்போ கைக்கு வரும். அதே மாதிரி மனசில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தைரியம் உண்டாகும். குழப்பத்தால் என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு ஒரு புரியாத நிலையில் வாழ்ந்த உங்களுக்கு அந்த குழப்பங்கள் நீங்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய விஷயம் இருக்குங்க. அதே மாதிரி பிள்ளைகளை பற்றின மனக்கவலை நீங்கும். அடுத்து இந்த குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி கிட்ட இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வருங்க, பிரச்சனைகள் தீரும். ஒட்டுமொத்தமாக கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறதே அந்யூன்யமாக மாறுங்க. அதே மாதிரி தந்தை வழியில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். அடுத்ததாக தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் பார்க்குறாருங்க. சூரிய பகவான் யாருங்க? அதிகாரம், அரசாங்கம் இல்லையா? இவரோட அமைப்பு தொழில் ஸ்தானத்துக்கு இருக்கிறதுங்கிறது தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் வந்து கிடைக்க பெற வைப்பார். இந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எதுவாக இருந்தாலுமே இவருடைய பார்வையினால் சுமூகமான முடிவுகள் வந்து சேரும். அதே போல் நான் வெளிநாட்டுக்கு படிக்க போகிறேன், அந்த மாதிரி எந்த முயற்சிகள் எடுத்தீங்கனாலும் சாதகமான பலன்கள் கிடைக்குங்க. குறிப்பாக எதிர்ப்புகள் அகலம். அரசியல்வாதிகளுக்கு தொழில் வியாபாரம் இது தொடர்பான போட்டிகளுமே நீங்க போகுதுங்க. நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். பெண்களுக்கு மனக்குறைகள் நீங்கி மனசில் நம்பிக்கை உண்டாகும். பணவரத்து கூடும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுதுங்க. இதை அடுத்து படிக்கக்கூடிய மாணவர்கள் டீச்சர் சொல்கிறத மட்டும் கேட்டு அதுபடி நடந்துக்கிட்டிங்கன்னா போதும், முன்னேறதை ரொம்ப ஈஸியாக பார்த்துடலாம். இது மட்டும் இல்லைங்க, கடந்த சில மாதமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அந்த கஷ்ட நிலை மாறி சாதகமான அமைப்பு உருவாகுது. வருமானம், வேலையிலிருந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இப்போ அது மறையுதுங்க. வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம், மனசில் தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகக்கூடிய நேரம், எல்லா முயற்சிகளுமே கைகூடுங்க. சொல்லப்போனால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து உங்களை தேடிக்கிட்டு வரும். குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும், மகிழ்ச்சி அதிகமாகும், சுபகாரிய பேச்சுகளில் சுமூகமாக முடியுங்க. வருமானம் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி கணவன் மனைவி உறவுகளில் இணக்கமும் இருக்குங்க, நெருக்கமும் அதிகமாகுது. கடந்த சில நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்களில் நீங்கி மனசில் ஒரு தெளிவு கிடைக்குங்க. உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை சரியான வகையில் நீங்கள் பயன்படுத்திட்டால் மட்டும் போதுங்க, வெற்றி நிச்சயம். குறிப்பாக தொழில் வியாபாரம் உங்களுடைய முயற்சிகளுக்கு சீக்கிரமாகவே நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. இதே மாதிரி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியூருக்கு போய் வெளிநாட்டுக்கு போய் தங்கியிருந்தவங்க எல்லாம் இனி இந்த பொற்காலமாக அமைஞ்சிருக்கிறதுனால திரும்ப நம்மோட சொந்த நாட்டுக்கு வர்றதுக்கு, சொந்த ஊருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்குங்க. இதோட ரொம்ப சுபிட்சமானதாக இருக்குங்க. பணவரவில் திருப்திகரமாக இருக்கும், மகிழ்ச்சியானதாக இருக்கும். கடைசி சில நாட்கள் மட்டும் பாதகம் கிடையாதுங்க, சின்ன சின்ன நெருக்கடிகள் மட்டும் வரும். ஸோ இனி வரக்கூடிய நாட்களை வந்து நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு நாட்களை ஈஸியாக நீங்கள் சமாளிச்சிடலாம். கவனமாக இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தோம்னா ஒரு சில இடங்களில் வந்து உங்களுக்கு அலைச்சல் அதிகமாக வரும். தூக்கங்கிற வேலை, வியாபாரம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வீண் வரியமும் அலைச்சலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் திட்டம் தீட்டிக்கணும். அதே மாதிரி அவசரப்பட்டோ யோசிக்காமலோ எந்த ஒரு முதலீடுமே நீங்கள் செய்யக்கூடாதுங்க. பெரிய அளவில் நஷ்டம் வர்றதுக்கு சாத்தியக்கூறு இருக்குங்க. அதே போல் தொழில் ரீதியாக புதிய மாற்றங்கள் செய்யலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமான தொகையை கொஞ்சமான முயற்சி செய்கிறது ரொம்பவே நல்லது. பெருசாக நான் பண்ணுறேன், பெரிய தொகையை முதலீடு பண்ணுறேன் அப்படின்னா அது உங்களுக்கு டவுட்டு தாங்க. அதே மாதிரி மாத இறுதி வரைக்கும் குழந்தைகளால் சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். குழந்தைகளால் சின்ன சின்ன செலவுகள் வரும். குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதே மாதிரி யாருக்காவது இந்த கடன் கொடுக்கறதோ, கடனுக்கு ஜாமீனுக்கு நிற்கிறதோ, கையெழுத்து போடுறதோ இது எல்லாமே மேசராசிக்காரங்க வந்து சுத்தமாக செய்யவே கூடாதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள் வந்து நம்ம மேசராசிக்கு சிறப்பாக இருக்கணும். எந்த ஒரு தடையோ தாமதமோ கஷ்டமோ நஷ்டமோ வரக்கூடாதுன்னா அனுதினமும் எப்படி நீங்கள் முருகப்பெருமான வழிபாடு செய்கிறீங்களோ அதே மாதிரி கண்கண்ட தெய்வமான சூரிய பகவானையும் வழிபாடு செய்கிறது வந்து உங்களுக்கு சுகத்தை கொடுக்குங்க.
கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்கள் நல்லதாக இருக்குங்க. புதன் பகவான் மற்றும் சனீஸ்வர பகவான் தாங்க 2 பேருமே வக்ரகதியில் இருக்கிறதுனால மேசத்திற்கு அதிர்ஷ்டமான காலம் வரப்போகுதுங்க. மேசராசி இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்குமே எல்லா நண்பர்களுக்குமே ரொம்ப அமோகமான நாட்களாக தாங்க இனி வரக்கூடிய நாட்கள் அமைஞ்சிருக்கு.